நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரபுவின் சரணங்களுக்கு தலைவணங்கும் அடிமையின் சிரசில் மகுடமானது இருக்கலாகாது. இக்கொடுமையை இனி காண இயலாது. அரசரே, பூகம்பத்தால் ஏற்படும் பெரும் அதிர்வை கேட்டு சிறு பறவையும் சிறகடித்து பறக்கும். இங்கு நடக்கும் பெரும் அதர்மத்தால் உங்கள் மனம் துடிக்கவில்லையா? தாம் இரு விழியற்றவர், ஆனால் இரு செவி உள்ளவர். அதர்மமா? என்ன அதர்மம் நிகழ்ந்ததென்று கூறுங்கள். தம் அனைவரின் முன்பாகத்தான் இந்த விளையாட்டின் நியதிகள் நிர்ணயிக்கப்பட்டன. அந்த நியதியானது மீறப்பட்டதா? அரசர் திருதராஷ்டிரரே, வரவிருக்கின்ற ஒரு பெரும் பூகம்பம் பற்றி அறியாமல் பேசுகிறீர்கள். இந்நிகழ்வினால் நாளை விளையவிருக்கும் விபரீதங்கள் உங்களை பெரும் தவிப்பில் ஆழ்த்தும். அதை மறவாதீர்கள். இக்கணமே இக்கொலு மண்டபத்தை தியாகம் செய்து இவ்விடம் விட்டு செல்லுங்கள் துரோணரே. இல்லையெனில் ஏற்பட்ட இந்த பெரும் அவமானத்திற்கு நான் பழி தீர்க்க வேண்டியிருக்கும். நண்பா துரியோதனா, இப்பொழுது என்னை பணயமாக்க நான் உன் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். ஆனால் ஒரு சிறு வேண்டுகோள். ஒருவேளை தோல்வியுற்றால் எனக்கு மரணத்தை பரிசாக்கிவிடு. ஏனெனில் என்னால் அடிமையாக வாழ இயலாது. என்ன கூறுகிறாய் மகனே? தந்தையே, நான் என்னுடைய நண்பனுக்கு துணையாக நிற்பேன். துரியோதனா, ஆட்டத்தில் என்னை பணயமாக்கு. நான் எனது மித்திரன் அஸ்வத்தாமனை இந்த ஆட்டத்தில் பணயமாக்குகிறேன். எனது உடன்பிறவா சகோதரன் அன்பு மித்திரன் அஸ்வத்தாமன். குரு துரோணாச்சாரியரே, இந்த அவையை விட்டு தங்களை வெளியேறும்படி ஆணையிட்டிருக்கிறார் மகாராஜா அவர்கள். என் புதல்வனை பணயமாக்கிவிட்டு என்னால் இங்கிருந்து செல்ல இயலாது. எனில் ராஜசபையில் தாம் வீற்றிருக்கலாம் மகா குருவே. நானும் ஏற்பட்ட அவமானத்தை மறந்து விடுகிறேன். ஆனால் தாம் ஒரு வாக்களிக்க வேண்டும். இந்நிகழ்விற்கு பிறகு எப்போதும்
தாம் இந்த அஸ்தினாபுரத்தின் ராஜசபையை விட்டு நீங்கக்கூடாது. வாக்களியுங்கள். வாக்களிக்கின்றேன். எனில் அமருங்கள் குரு துரோணாச்சாரியாரே, அமருங்கள். எவரை தேர்ந்தெடுப்பது என்று முடிவெடுத்தால் அனுஜனில் ஒருவரை தாம் இப்போது ஆட்டத்தில் பணயமாக்கலாம். பீமனண்ணா, பணயமாகக்கூடிய முதல் வாய்ப்பினை நகுலன் என்னிடமிருந்து பறித்து விட்டான். இம்முறை நான் பணயமாவேன். வேண்டாம் அண்ணா, தாம் இருவரும் சுதந்திரமாய் இருக்க வேண்டியது அவசியம். தம் இருவரால் மட்டுமே சக்கரவர்த்திக்கு துணை நிற்க இயலும். இந்த ராஜசபையில் இன்று ஒரு பெரும் அதர்மம் நடக்கவிருப்பதை உணர்கிறேன். அதை தடுத்து நிறுத்துங்கள். சொந்தங்கள் பந்தங்கள் சோதனையை தேடினரே, தர்மம் இங்கு பலியாகுமோ? அரவணைக்கும் உறவுகளும் பரிதவிக்கும் நிலை கொண்டால் அதர்மம் இங்கு வெற்றியை பெற்றிடும். சக்கரவர்த்தியினுடைய புகழானது ஓங்குக. விளையாடுங்கள் சக்கரவர்த்தி, விளையாடுங்கள். காம்பல்யத்தின் அரசன் அஸ்வத்தாமனுக்கு முன்பாக தங்களுடைய தம்பி மாத்ரி புதல்வன் சகாதேவனை பணயமாக்குங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இது விளையாட்டல்ல, பழிவாங்கும் நடவடிக்கை போல் தெரிகிறது. அக்கா, தம் மனதில் இரக்கம் இருந்தால், நியாயம் குடிக்கொண்டு இருக்குமேயானால், தர்மமானது தம்முடைய இதயத்தை ஆட்கொண்டு இருக்குமேயானால், விரைந்து சென்று இந்த ஆட்டத்தை நிறுத்துங்கள். நான் இந்த அரண்மனையில் ஒரு கைப்பாவை குந்தி. இன்று துரியோதனனின் அதர்ம செயல்கள் அரண்மனையில் தலைவிரித்து ஆடுகிறது. பெரும் வேதனையில் வாடுகிறேன். அநீதியை தடுக்க இயலாத நிலைமையில் உள்ளேன். தாம் ஒரு உண்மையை உணரவில்லை மகாராணி. இழைத்த அநீதிக்கு என்று தம்முடைய புதல்வர்கள் தண்டனையை அனுபவிக்கின்றனரோ, அன்று சுக்கு நூறாய் தாம் உடைவீர்கள். அரச குலங்களுக்கு இன்று நான் சக்கரவர்த்தினி ஆவேன். இந்த விளையாட்டை நிறுத்துவதற்கான ஆணையை நானே பிறப்பிக்கின்றேன்.
துவாரபாலகர்களே, ஆட்டத்தின் நியதியை மறக்காதீர்கள். ராஜவம்சத்தின் எந்த ஒரு பெண்ணாலும் கொலுமண்டபத்திற்குள் பிரவேசிக்க இயலாது. யுவராஜர் துரியோதனரே, எந்த ஆணைக்கும் சக்கரவர்த்தினி கட்டுப்பட வேண்டியவள் அல்ல. இந்த விளையாட்டை இதோடு நிறுத்துங்கள். இது அதர்மம் நிறைந்த சபையாகும், அதர்ம விளையாட்டாகும். இதை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. அது இயலாது சக்கரவர்த்தி. இந்த விளையாட்டை தாங்கள் தான் ஸ்வீகரித்தீர்கள், ஆகையால் அது தங்களது வாக்கிற்கு இணையானது. அந்த வாக்கினை உடைத்தெறிய சொல்கிறேன். இரும்பு சங்கிலியை உருவாக்கும் போது கொல்லன் ஒருவன் அதால் பிணைக்கப்பட்டால் அவன் அதை உடைத்தெறியத்தான் வேண்டும் சக்கரவர்த்தி. இரும்பு சங்கிலியை அவன் மலர் மாலையாக எண்ண மாட்டான். அர்ஜுனருடைய காண்டீபம் தம்மை காக்க தயாராய் உள்ளது. விருகோதர் பீமனின் கதையும் தம்மை ரட்சிக்க உள்ளது. அவ்வாறு இருக்க ஏன் இந்த பயம்? மகனை யுதிஷ்டிரா, நீ உன் ஸ்தானத்தை இழக்கக்கூடாது என்றுதான் இவ்விளையாட்டிற்கு நான் நியதிகளை வகுத்தேன். ஆனால் இப்போது வகுக்கப்பட்ட நியதிகளை உன்னை நிலைகுலைய வைக்கவிருக்கிறது. எழுந்திரு யுதிஷ்டிரா. எழுந்திரு மகனே யுதிஷ்டிரா, எழுந்திரு. பாஞ்சாலியின் வார்த்தைகள் உசிதமானவை. எழுந்திருங்கள். எனக்கு ஆணையிடுங்கள் அண்ணா. அடிமையாய் உள்ள நகுலனை விடுவித்து அழைத்து வருவேன். சக்கரவர்த்தி புகழானது ஓங்குக. அதிதியாக அஸ்தினாபுரத்து அரண்மனைக்கு வருகை தந்த சக்கரவர்த்தியான தாமே என் மீது தாக்குதல் நடத்துவீர்களா? என் வீரர்களுக்கு எதிராக போர் தொடுப்பீர்களா? பீமா, என் வாக்கினை பின்பற்றுவது என்னுடைய தர்மமாகும். அஸ்திரம் ஏந்துவதற்கு என்னால் ஆணை பிறப்பிக்க இயலாது. தாம் அளித்த வாக்கினை யாம் அறிவோம் அண்ணா. தமது நிலை எமக்கு விளங்குகிறது. ஆனால் சக்கரவர்த்தி எனும் ரூபத்தில் தமக்கு இன்னொரு தர்மம் உள்ளது. அரச குலத்தை சேர்ந்த அனைத்து அரசர்களும் தம்மை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டுள்ளனர். அவர்கள் அனைவரின் நம்பிக்கை என்னாவது? அர்ஜுனா, தமையனின் ஆணையை ஏற்பதே அனுஜனின் தர்மமாகும். அதை புறக்கணிக்க எண்ணுகிறாயா? உன்னுடைய தமையனின் ஆணையை ஏற்க மாட்டேன் என்று அனைவர் முன்னிலும் கூறு. நகுலா, தோல்வியுற்று நீ ஏன் இங்கு அமர வேண்டும்? இவ்வாட்டத்தை ஆடுவது உன் தமையன் அல்லவா? ஏன் அவரது ஆணையை நீ ஏற்க வேண்டும்? மறுத்துவிடு. தம் ஐவரில் எவராலும் அவரவரின் தர்மத்தை தியாகம் செய்ய இயலாது. ஆட்டத்தை துவங்குவோம். தொடருங்கள். அஸ்வத்தாமனுக்கு சமமாக
சகாதேவனை பணயமாக்குங்கள். சக்கரவர்த்தி, செல்வத்தையும் ஆஸ்தியையும் தாம் பணயமாக்கலாம், தம்முடைய சாம்ராஜ்யத்தை பணயமாக்கலாம். ஏன் என் கணவரை பணயமாக்கினீர்கள்? இது எவ்விதத்தில் தர்ம செயலாகும்? விளையாடுங்கள் சக்கரவர்த்தி, விளையாடுங்கள். நிறுத்துங்கள். ஒரு ராஜஸ்திரீயின் முன்பாக இவ்விளையாட்டை தொடரக்கூடாது என்பது ராஜ நியதியாகும். நான் இங்கேயே நிற்பேன். சக்கரவர்த்தினியின் புகழ் ஓங்குக. தம்மிடம் நான் மன்றாடி வேண்டுகிறேன், ராஜசபையை விட்டு விலகுங்கள். என் கணவர் ஐவரை தவிர வேறொரு ஆண்மகன் ஆணையை இந்த சக்கரவர்த்தினி என்றும் ஏற்க மாட்டாள். மகாராஜா திருதராஷ்டிரரே, வேள்வியில் முடித்தாள் பெண்ணொருத்தி, பெண் குலம் போற்றும் பத்தினி தீ, அவளது நாமம் திரௌபதி. நல்லது, மிக நல்லது சக்கரவர்த்தி, மிக நல்லது. சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தினி அவர்கள் கூறும் சொல் கேட்டு தன் வாக்கினை மீறவிருக்கிறார். என்னே நியாயம்? மலையில் ஏறுபவனுடைய ஒரு கால் தடுமாறினால் மறுகணம் அதள பாதாளத்தில் வீழ்வான். தர்ம வழியில் நடப்பவர் நிலையும் அதுதான். அவர் ஒரு கால் அதர்ம வழியில் சென்றால் மறுகணம் அச்செயல் அவரை படுகுழியில் தள்ளிவிடும். ஆகையினால் சக்கரவர்த்தினியை இச்சபையை விட்டு நீக்கும் ஆணையை தாங்களே வழங்குங்கள். இல்லையெனில் தாங்கள் அதர்மச் செயல் புரிந்தவராவே. அன்பு மருமகனே, புறப்படு. விளையாட்டு அதர்மம் புரிந்து தடுக்கப்பட்டு விட்டது. அன்பு மருமகனே, புறப்படு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சற்று பொறு துரியோதனா. பாஞ்சாலி, கொலு மண்டபத்தை விட்டு விலகிச் செல்.
என்ன நேர்ந்தது திரௌபதி? கூறு திரௌபதி, என்ன நேர்ந்தது? என்ன நேர்ந்தது ராஜசபையில்? விலகிச் செல்லுங்கள். சக்கரவர்த்தினியின் ஆணை இது. அனைவரும் விலகிச் செல்லுங்கள். சற்று நேரம் தனிமையில் இருக்க எண்ணுகிறேன். அவ்விளையாட்டினை காண எவரும் செல்ல வேண்டாம். என் கணவரால் அங்கு தர்மம் நிலைநாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது.